வருஷங்கள் ஒரு இன்டர்வியூல எங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இந்த மாதிரி சொன்னார்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. என்னன்னா, வானொலி அதோட வேலையை பார்க்கறது இல்ல, தொலைக்காட்சி அதோட வேலையை பார்க்கறது இல்ல, செய்தித்தாட்கள் அதோட வேலையை பார்க்கறது இல்ல. அவங்களோட பணி என்ன? இல்ல அதான் அந்த விமர்சனம் இப்ப பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனா இப்ப கன்வர்ஜென்ஸ் ஆனதுனால நம்ம அதை மறுபடியும் கேள்விக்குட்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் வானொலியினுடைய பணியில் பண்ணல அப்படின்னு சொன்னா, நீங்க பண்பலை வானொலியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் இசை நிகழ்ச்சிகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் இசையை மட்டுமே, திரைப்பட இசையை மட்டுமே கேட்டுட்டு இருக்கிற கண்டென்ட் அது எப்படியான கண்டென்ட்டா இருக்கும்? நீங்க எவ்வளவு நாள் அதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? ஸோ அதனால அது வானொலிக்கான பணின்றது நான் சொன்ன மாதிரி அது நிறைய பண்ணலாம். இப்போ அகில இந்திய வானொலி பண்ணுது அது எல்லாத்தையும். ஆனா ஒரு சிக்கல் அங்கேயும் இருக்கு. இப்ப செய்தி அதுல தர முடியாது. செய்தி தராதனால அவன் அதை பண்றேன்றான். ஆனா செய்தி மட்டும் இல்லாம செய்தி இல்லாம வேற கண்டென்ட்டே இல்லையா? நிறைய இருக்கு. ஆனா அதை அவங்க பண்ணல. அது ஏன் பண்ணலன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம் தான். நேயர்கள் யாரோ அப்போ மறுபடியும் அங்க சிக்கல் என்னன்னா, அவனை வந்து நீங்க என்டர்டெயினாவே வச்சுட்டே இருக்கணும். திரைப்பட பாடலா போட்டு போட்டு அவனை வந்து நீ இது மட்டும் பாரு, இது மட்டும் கேளு போதும். வேற ஒண்ணும் நீ வந்து நாலேஜ் வந்து நீ போய் கேள்வி கேட்டுறாத அப்படின்ற அந்த மனநிலை தான். அரசு என்ன மனநிலை இருக்கோ அதே மாதிரிதான் தனியார் துறை பண்பலை வானொலிகளும் இருக்கு. தொலைக்காட்சிகளை ஏன் சொன்னீங்கன்னா, செய்தி தொலைக்காட்சிகள் இருக்குன்னா 9 மணி செய்திகள்ல அந்த இன்டர்வியூல ஒரு 4 பேர் உட்காந்து பேசுறாங்க. அது உட்காந்து பேசுறதுன்றது வானொலியினுடைய வடிவம். பேச்சுன்றது வானொலி வடிவம். நீங்க அங்க போயிட்டு காட்சி ஊடகத்துல அந்த மாதிரி பண்றது சரி இருக்காது. காட்சி ஊடகத்துல காட்சியா நீங்க அது எல்லாத்தையும் காட்டலாம். பேசும்போது காட்சி காட்டினா பரவாயில்ல. மிகப்பெரிய பாப்புலரான அறிவிப்பாளர்கள்லாம் இந்தியா வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட கோணலாம் மூஞ்சி வச்சுட்டு கை இப்படி இப்படி எல்லாம் பேசுறது வந்து விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம பேசிட்டு இருக்கிறதே வந்து கையை வசதி இதெல்லாம் பண்ணோம்னா, நம்ம பண்ணலன்னா நம்ம வந்து ஏதோ பொம்மையா நான் பேசுறேன் அப்படி இது வந்து என்ன ஆகும்? இது இது காட்சி ஊடகம் இல்லைங்களா? நீங்க அதனாலதான் செய்தி வாசிப்பாளர்களே பாத்தீங்கன்னா இப்படி இப்படி வாசிப்பாங்க. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்ற மாதிரி அந்த செய்தி இப்படி இப்படின்னு ரொம்ப ஆசைங்கன்னா அதனால அது தெரிஞ்சிடும், ஆக்குவாடா இருக்கும். கொஞ்சம் அசைவுகள்ன்றது இருக்க வேண்டியது அவசியம். இல்லாட்டி தூங்கிடுமா நம்ம. வானொலி கேட்கறதுன்றது வேற, வானொலி கேட்டா தூங்கிட மாட்டாங்களான்னு அப்படி இல்லை. ஸோ நாளிதழ்களும் அப்படிதான். நாளிதழ் போன கண்டென்ட் எல்லாம் வந்து வேற மாதிரி எல்லாம் நிறைய பண்ணலாம். அது ஏதோ ஹிந்தி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை. சரிங்களா? இப்ப நீங்க வந்து டைம்ஸினுடைய அந்த சப்ளிமெண்ட்ரி எடுத்து லிட்டரரி சப்ளிமெண்ட்னு யூகேல பாத்தீங்கன்னா 150 பக்கம் வருதுங்க ஒரு வாரம். இதாவது அந்த நாளிதழ்ல சப்ளிமெண்ட் மட்டும் நான் சொல்றேன். கார்டியன் ஒரு இதழ் அவங்க பண்ற அந்த கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பண்றாங்க. ஆனா இங்க என்ன பண்றோம்? இந்த பக்கம் ஒரு ஆட் இருக்கும். அந்த ஆடை பத்தியே ஒரு செய்தியாவே இதுவும் இருக்கும். அந்த ஆடுனுடைய செய்தியா இவங்க செய்தியா வந்து எழுதிட்டாங்க. தீபாவளி மலர், இந்த பொங்கல் மலர், சரஸ்வதி பூஜை எல்லாம் வந்து ஆயுத பூஜை மலர்லாம் போடுவாங்க பாருங்க. அந்த மலர்லாம் எடுத்து பாருங்க. எல்லாத்துலயுமே இந்த பக்கம் ஆட் இருக்கும். அந்த ஆட் எவன் கொடுத்தானோ அந்த நிறுவனத்தை பத்தி ஒரு செய்தியா இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்க, முதல் பக்கத்துல இருக்கிற விளம்பரத்துக்கும் நடுப்பக்கத்துல இருக்கிற ஒரு செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றது. அதே போலதான் அரசியல் கட்சிகளும் பண்ணுது. அரசியல் கட்சிகளும் அதுதான் பண்ணுது, அரசும் அதான் பண்ணுது. அதனால வந்து ஊடகங்களுடைய பணியும் செய்யவில்லை.